அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நொடி பொழுதும் இறை சித்தத்தின்படி வாழ்கிறோம். அதனால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் மன ஆறுதலும் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 14 இறை வார்த்தை 11 13 முடிய. குழந்தாய், உள்ளதை கொண்டு உன்னையே பேணிக்கொள், ஆண்டவருக்கு ஏற்ற காணிக்கை செலுத்து. இறப்பு யாருக்கும் காலம் தாழ்த்தாது என்பதையும், நீ சாக வேண்டிய நேரம் உனக்கு இன்னும் சொல்லப்படவில்லை என்பதும் நினைவில் கொள். நீ இறக்கும் முன் உன் நண்பர்களுக்கு உதவி செய், உன்னால் முடிந்தவரை தாராளமாக கொடு. பிரேஸ் தி லார்ட். நீ இறக்கும் முன் உன் நண்பர்களுக்கு உதவி செய், உன்னால் முடிந்தவரை தாராளமாக கொடு. ஏனென்றால் நாம் யாருமே சாகாவரம் பெற்று வரவில்லை இல்லையா? அப்போது நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை மட்டும் பேணாமல் அதில் சிறிதளவு எடுத்து பிறரையும் பேணும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு வார்த்தை. அப்போ நம்மையும் பேணி பிறரையும் பேணும்போது அதில் ஆண்டவரும் ஒரு நிறைவு கொள்கிறார் அல்லவா? அப்போ நமக்கு என்ன சொல்கிறாரு? இறப்பு யாருக்கும் காலம் தாழ்த்தாது என்பதையும், நீ சாக வேண்டிய நேரம் உனக்கு இன்னும் சொல்லப்படவில்லை என்பதையும் நினைவில் கொள் என்கிறார் இறைவார்த்தையின் மூலம் இல்லையா? அப்போது நமக்கு இன்னும் மரணத்தின் நேரம் அறிவிக்கப்படவில்லை. அதனால் நாம் இருக்கும் காலத்திலேயே நமக்கு உள்ளதை கொண்டு பிறருக்கும் சிறிதளவாது பிறருக்கும் நாம் உதவி செய்யும்படி ஆண்டவர் நம்மளை தூண்டுகிறார் இறைவார்த்தையின் மூலம். உன்னால் முடிந்ததை செய், முடியாததை அவர் கேட்கவே இல்லை. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ உணவு தந்தாய். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க நீர் கொடுத்தாய். இதுதான், இப்படித்தான். இல்லாதவர்கள் யாரென்று நமக்கு தெரியாது. ஆனால் இறைவன் நம்மை கொண்டு வந்து சேர்க்கும்போது, நாம் அவர்கள் பேசும்போதே நம் உள்ளத்துக்குள் அவரிடம் கேட்கும்போது தெரிந்துவிடும். இருப்பவர்களாக இருக்கிறார்களா இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துவார் இல்லையா? அப்போ அதை கொண்டு நமக்குள்ளதை கொண்டு பிறருக்கும் நாம் உதவி செய்யும்போது அதில் ஒரு நிறைவு கிடைக்கும். அவர்களுக்கு வந்த துன்பம் நமக்கு வந்த துன்பம் போல் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதில் உள்ள ஒரு நிறைவு வேறு எதுவுமே இல்லைங்க. என்னென்றால் அது நமக்கே வந்ததாக, நமக்கு வந்தால் நாம் எப்படி துடிப்போம்? அவங்களுக்கு தானே வந்தது, நமக்கென்று இல்லாமல் அவர்களுக்குள்ள துன்பம் நமக்கும் சேர்த்து நமக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்து அதை பரிதவிக்கிறோமோ, அது இறைவனுக்கு உகந்த காணிக்கை. அந்த காரியங்கள் தான் நாம் நிறைவாக ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அவருக்கு செய்ய வேண்டியது. அந்த ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமாக நமக்கு அதை உகந்ததாக நாம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது இறைவனும் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் நீ எனக்கு தருகிறாய், பிறருக்கு கொடுக்கிறதல்ல, எனக்கே நீ செய்கிறாய் என்று அவர் சொல்கிறார். அப்போ நாம் அவருக்கு செய்யும்போது, நம்மக்கிட்ட வச்சுருந்தோமா? நம்ம பிறக்கும்போது ஏதாவது கொண்டு வந்தோமா? இல்லையே, இறைவன் தானே கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது அதை நாம் பிறருக்கு கொடுக்கிறோம், அவ்வளோதான். அவர் கொடுத்ததை நாம் பிறருக்கு கொடுக்கிறோம். அப்படி கொடுப்பதில் நமக்கு என்ன அர்த்தம்? நீ ஒரு பங்கு கொடுத்தால் அவர் பலவாறு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்காமலே தான் போகட்டுமே, ஆனால் உனக்கு குறைவில்லையே, நீ கொடுத்ததில் எந்த குறைவும் இல்லையே, நீ தான் நிறைவாக இருக்கிறாயே இல்லையா? அப்போ அந்த நிறைவு நம்மளை வாழ வைக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்பதை அறியாது செய்யாமல் இறைவனிடம் அறிந்து செய்யும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நொடி பொழுதில் நீர்தாமே ஒவ்வொரு காலங்களையும் நேரங்களையும் அறிந்து எங்களை செயல்படுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு காண்பித்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி உம்மோடு உறவாட வைத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடி பொழுதும் எது நடந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல எங்கள் நாவை தூண்டினீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் நன்மை செய்து நன்மை பெற்று உம்மிடமிருந்து அந்த நன்மை கொண்டு பிறரையும் வாழ வைக்க நீர் எங்களை தூண்டினீரே, அதற்கு நன்றி சொல்லி எங்கள் அனைவரையும் உம்முடைய கிருபைக்குள் உம்முடைய நன்மைத்தனத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.